ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிவலிங்கங்களை பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கி இது வரைக்கும் பார்க்காத ஒரு சிவலிங்கத்தை என்னுடைய வயதுக்கு நான் பார்த்துருக்கேங்க. அப்படி என்னன்னு பார்க்குறீங்களா, சுமாராக 4 அடி உயரம் உள்ள இந்த சிவலிங்கமானது, சிவலிங்கனாவே 2 பாகம் இருக்கும், 3 பாகம் இருக்கும் ஆவுடையோடு சேர்த்து. ஆனால் இங்கே ஆவுடை மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 3 பாகத்தில் இருக்குங்க. இங்கே பாருங்கள், 1 2 3 பாகம் சாமியோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ருத்ரபாகத்தோட 4 பாகத்தில் இந்த சிவலிங்கமானது அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் நான் போன கோயில்களையும் சரி, நான் பார்த்த சிவலிங்கங்களும் சரி, இந்த மாதிரி பழைய அமைப்புலையும் புது அமைப்புலையும் நான் பார்த்ததே இல்லை. பார்க்க அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கார். இத்தகைய அழகான ஒரு சிவலிங்கத்தோடைய அந்த நிறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரும் பச்சையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஒரு சில இடங்களில் தான் இந்த மாதிரியான ஒரு தோற்றம் வந்து அந்த கல்லில் வரும். இது ஒரு சக்திக்கான ஒரு அறிகுறிங்க. அழகான ஒரு தோற்றம், ரொம்ப பழமையான ஒரு அமைப்புன்னு பார்த்தாலே தெரியுது. இதற்கான கோவில் முழுக்க இடிஞ்ச நிலையில் இந்த சாமியை பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே வெளியில் எடுத்து வச்சுருக்குறாங்க. இன்றைக்கி வழிபாடு நடந்துகிட்ருக்கு. ஆனால் கோவில் எந்த நிலையில் இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகான ஒரு கருங்கல்லும் செங்கல்லும் கலந்து கட்டப்பட்ட இந்த கோவிலானது முழுக்க இடிஞ்சு பல ஆண்டுகளாகுது. இன்றைக்கி அந்த கோவிலை கட்டாமல் வேப்ப மரத்துக்கு அடியில் இந்த சாமியானதை வெகு காலமாக வச்சு கும்பிட்ற அந்த மக்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இந்த காணொலியை நீங்கள் மற்றவருக்கு பகிர்றது மூலமா இந்த கோவிலை கூடிய விரைவில் கட்டலாங்க. எத்தகைய அழகான ஒரு சிவலிங்கம் பாருங்கள். உண்மையாகவே இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், பார்க்கலனாலும் கமெண்டில் சொல்லுங்கள். சிவா ரொம்ப நன்றி எனக்கு இன்றைக்கி இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு.